அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கௌதம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் டெக்லான்சர் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி K30. ஆமாங்க, ரெட்மி K20 மற்றும் K20 Pro தொடர்ந்து K30 அதை பற்றி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரெட்மி K30ல் என்ன மாதிரி விஷயங்கள் வந்து வரப்போகுது, ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் என்ன மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்ற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஸோ ரொம்ப ஆசமான கண்டென்ட்ஸ்லாம் நம்ம சேனலில் வந்து போட்டுட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் வரும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோனில் உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட்டாக வந்து வந்துடும். ஸோ முதல்ல இந்த K20 மற்றும் K20 Pro வந்து ரெட்மியில் ரொம்பவே ஒரு சாதனை படைத்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கிரேஸ் வந்து இருந்தது அப்படின்னு சொல்ல முடியும். இதுக்கு முக்கியமான காரணம் அதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸராக இருக்கட்டும், அதை தொடர்ந்து அதனோட டிசைனாக இருக்கட்டும், இந்த இரண்டுமே தான் அது ரொம்பவே ஒரு ஹைலைட்டாக வந்து இருந்தது. அது போக அதனுடைய விலையும் வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இதனை தொடர்ந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெட்மி K30 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அந்த சீரீஸ் வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு அந்த ஆகஸ்ட் மாதமே இதை பற்றி வந்து பேசினாங்க. பட் இப்போ அதை பற்றி சில அஃபிஷியலான சில நியூஸஸ்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இல்லை அஃபிஷியலாக நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ மொதல் விஷயம் நம்ம கன்ஃபார்மான தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூவல் பஞ்ச் ஹோல் கேமராஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே கடியில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்மளால் தெளிவாக பார்க்க முடியுது. இது வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாகவே அந்த அவங்க சைனீஸ் வெப்சைட்டில் போட்டிருக்கக்கூடிய ஒரு இந்த இமேஜஸ் தான் நம்மளால் வந்து பார்க்க முடியுது அப்படின்றத சொல்லலாம். அது போக இது வந்து டிசைன் வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S10 மாதிரியே வந்து உங்களுக்கு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப் லெஃப்ட் கார்னரில் உங்களுக்கு 2 கேமராஸ்கள் வந்து இருக்குது, டிஸ்பிளே கீழே வந்து இருக்குது. ஸோ இது வந்து கன்ஃபார்மான விஷயம் டிசைனை பொறுத்தவரையும். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ இதன் மூலிமா ரொம்பவே ஃபுல்லாக இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்றத சொல்லலாம். ஸோ இரண்டாவது கன்ஃபார்மான விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றத சொல்ல முடியும். இது சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா டூவல் 5G அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டாண்டலோனாகவும் சப்போர்ட் பண்ணும், அதே மாதிரி நான் ஸ்டாண்டலோன் அப்படின்றதும் சொல்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் 5G எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான ப்ராசஸ் இன்னும் எல்லா டெலிகாம் நெட்வொர்க்ஸுமே வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா டூவல் கனெக்டிவிட்டின்னு சொல்கிறாங்க, 5G டூவல் கனெக்டிவிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா என்னென்னா இது வந்து இப்போ கரண்ட்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்க இந்த 4G LTE சிஸ்டமையும் சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி 5G எப்போ வரப்போதோ அதுவும் வந்து சேர்த்து சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த பர்டிகுலர் ஃபீச்சர் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ யூஸ் ஆகிறது பார்த்திங்கன்னா இந்த 4G LTE இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க அந்த பேண்டையும் ஸோ அதில் இன்னும் கொஞ்சம் டெக்னாலஜிஸ் வந்து ஆட் பண்ணி 5G வந்து ஓரளவுக்கு, அதாவது ஒரு 100% ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது, பட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 to 60% உண்டான அந்த 5Gயோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த இதில் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் ஸ்டாண்டலோனில் வந்து ஸோ ஸ்டாண்டலோன் பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு 5G எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதா உங்களுக்கு ஸ்டாண்டலோன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரையும் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு வரவே வராது. எப்படியும் பார்த்திங்கன்னா 2020ஆம் ஆண்டுக்கு மேலே தான் வந்து வரதுக்கு அதிக வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்றது சொல்லலாம். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் எப்போ வந்து லான்ச் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா 2020 ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரியும் நமக்கு வந்து நியூஸ் வந்து பார்க்கலாம். சொன்ன மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்கனால K20 மற்றும் K20 Proல வந்து பாப்அப் கேமராஸ் மாதிரி இது வந்து வராமல் இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே கேமராஸாக வந்து இது வந்து இருக்க போகுது. ஸோ இதனால் வந்து அந்த K30 சீரீஸில் வந்து இந்த பர்டிகுலர் பாப்அப் கேமராவை எலிமினேட் பண்ண போகிறாங்க அப்படின்றது தெளிவாக வந்து தெரியுது அப்படின்னு சொல்லலாம். அது போக இந்த இன் டிஸ்பிளே கேமராஸ் வந்து ரெட்மியில் வரக்கூடிய முதல் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது அப்படின்றது சொல்லலாம். ஸோ இதனை தொடர்ந்து நம்ம வேற என்ன மாதிரி விஷயங்களை இதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக K20 Proலேருந்து ஒரு ரொம்பவே வந்து ஒரு அட்வான்ஸான ப்ராசஸர் இல்லை அந்த மாதிரி டிசைன்ஸு இல்லை மற்ற விஷயங்கள் தான் கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க. அந்த வகையில் என்ன மாதிரி விஷயங்கள் வந்து இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இல்லை கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு AMOLED ஸ்க்ரீன் தான் கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க. ஏன்னா K20 Proலேயே உங்களுக்கு வந்து அந்த AMOLED ஸ்க்ரீன் தான் கொடுத்தாங்க. கண்டிப்பாக அதே தான் வந்து இதுலேயும் வந்து வரும். அது போக உங்களுக்கு ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இது வந்து மொதல் விஷயம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங், குவிக் சார்ஜ் வந்து கண்டிப்பாக வந்து இதில் ஏதாவது சப்போர்ட் பண்ணும். எந்த அளவுக்கு அப்படின்றத நம்மளால் வந்து கெஸ் பண்ண முடியல. ஸோ அது ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கேமராவில் தான் இது ரொம்பவே மிகப்பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கும் அப்படின்றது நம்ம சொல்லலாம். K20 Proலேயே உங்களுக்கு வந்து தெரியும், உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போவே வந்து பார்த்திங்கன்னா ஷாமி தரப்புலேருந்து நிறைய ஸ்மார்ட் ஃபோன்கள் வந்து 64 மெகா பிக்சல் கேமராலாம் வந்து லான்ச் ஆகுது. கண்டிப்பாக இந்த K30 சீரீஸ்லையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 கேமராக்கள் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் பிரைமரி கேமரா மோஸ்ட்லி வந்து 64 மெகா பிக்சல் கேமரா தான் வந்து இருக்கும் அப்படின்றது எல்லாரோடையும் வந்து பேசப்படுது. இது மட்டும் இல்லாமல்
இல்லாமல் பேட்டரியிலும் ரொம்ப பெரிய ஒரு அட்வான்ஸான பேட்டரியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது லார்ஜர் பேட்டரியாக தான் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ப்ராசர் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 865 ப்ராசர் வந்து வரக்கூடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இதை பற்றி அஃபிஷியல் தகவல் கிடையாது. அப்படி இல்லைனா ஸ்னாப்ட்ராகன் 700 சீரீஸில் பட்ஜெட் லெவலில் ஏதாவது வந்து லான்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா K30 பற்றி இவ்வளோ தான் வந்து தெரிஞ்சிருக்கு. மேபி கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நாட்களில் இன்னும் ஒரு சில மாதங்களில் வந்து இன்னும் இதை பற்றியான இன்னும் நிறைய தகவல் வந்து வரும். இப்போ வரையும் தெரிஞ்ச விஷயங்கள் இவ்வளோ தான். ஸோ இந்த ரெட்மி K30 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இன்னும் என்னென்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் இந்த K30ல் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்ற எல்லாத்தையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு வித்தியாசமான வீடியோவில் அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.